सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 31-10-1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: மகாரதியினுடைய எல்லா விசேஷங்களையும் இந்த வருடத்தில் தாரணை செய்யுங்கள். மீட்டிங்கிற்கு வந்துள்ள எல்லா ஜோன்களின் மகாரதி சகோதர சகோதரிகளுடன் திட்டமிடும் புத்தி உள்ளவர்கள் கூடவே வெற்றி மூர்த்திகளாகவும் இருக்கிறார்கள். திட்டமிடும் புத்திக்கு பிறகு வெற்றி அடைபவராக ஆவதற்காக என்ன நேரம் கொடுக்கிறீர்களோ உழைக்கிறீர்களோ அது முடிவை பெறுவதற்காக. மகாரதிகளின் வெற்றி முக்கியமாக ஒரு விஷயத்தில் இருக்கிறது. அந்த ஒரு விஷயம் எது? மகாரதிகளின் விசேஷமாக என்ன இருக்கிறது? அந்த விசேஷத்தினால் ஒருவர் மகாரதி ஆகிவிட வேண்டும். அது என்ன? அனைவரிடமிருந்து திருப்தியின் சான்றிதழை பெற வேண்டும். அப்பொழுதுதான் மகாரதி என்று கூறுவோம். இதுதான் மகாரதிகளின் விசேஷம் ஆகும். திருப்தியாக இருப்பதுதான் உயர்ந்தது மற்றும் மகானானது. இதன் ஆதாரத்தில்தான் பிரஜைகளும் உருவாகுவார்கள். திருப்தியாக இருக்கும் ஆத்மாக்கள் அவரை ராஜா என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஏதாவது சேவை சகயோகம் மூலமாக பிராப்தி செய்வித்திருக்கிறார். அன்பின், சகயோகத்தின், தைரியம், உற்சாகத்தின் மற்றும் சக்தி கொடுப்பதற்கான பிராப்தி செய்வித்திருக்கிறார் என்றால் மகாரதியாக இருக்கிறார். மேலும் ஒருவேளை திருப்திப்படுத்தவில்லை என்றால் பெயருக்குத்தான் மகாரதி, செய்யும் காரியத்தினால் அல்ல. மூத்த சகோதர சகோதரிகளோ தாய் தந்தைக்கு சமமாக இருக்கிறார்கள். தாய் தந்தை அனைவரையும் திருப்திப்படுத்துவார்கள். அப்படி மகாரதிகளுக்கு முதலில் இதன் மேல் கவனம் கொடுக்க வேண்டும். இதற்காக தன்னை மாற்றம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த திருப்தியின் சான்றிதழை அவசியம் பெற வேண்டும். எத்தனை ஆத்மாக்கள் என்மேல் திருப்தியாக இருக்கிறார்கள் என்ற இந்த சோதனை செய்ய வேண்டும். என்மேல் அனைவரும் திருப்தியாக இருப்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? மகாரதிகளில் தன்னை வளைத்து கொள்ளும் சக்தி இருக்க வேண்டும். வளைத்து கொள்பவர்தான் தங்கமாகிறார். யார் தன்னை வளைத்து கொள்ள முடியாதோ அவர் உண்மையான தங்கம் அல்ல, கலப்படமானது. கலப்படமாவது என்றால் குதிரைப்படை. மகாரதி வளைந்து கொடுப்பார், அதாவது யானைப்படை. திட்டத்தை உருவாக்குவது என்றால் விதை விதைப்பது. விதை சக்திசாலியானதாக இருக்க வேண்டும். அனைவரின் திருப்தியின் மற்றும் அன்பின் ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதம் மற்றும் அன்பின் தண்ணீர் அவசியம் வேண்டும். இல்லை என்றால் திட்டமிடுதல் என்ற விதை என்னவோ சக்திசாலியாக இருக்கிறது. ஆனால் அன்பு மற்றும் சகயோகம் என்ற தண்ணீர் கிடைக்காததினால் மரம் முளைப்பதில்லை. சில நேரம் மரம் வளர்ந்தது என்றால் பூத்து காய்த்து பழுப்பதில்லை. ஒருவேளை பழம் உருவாகிறது என்றாலும் 2ஆம் அல்லது 3ஆம் தரத்தினுடையதாக இருக்கும். இதற்கான காரணம் தண்ணீர் கிடைக்காததுதான். மகாரதிகளிடம் அனைத்து குணங்கள், அனைத்து கலைகள் மற்றும் அனைத்து சக்திகள் நிரம்பி இருக்க வேண்டும். ஒருவேளை ஓரிரு கலை குறைவாக இருக்கிறது என்றால் அனைத்து கலைகள் நிரம்பியவராக இல்லை. அனைத்து குணங்கள் இல்லை என்றாலும் மகாரதியின் பட்டத்திலிருந்து வெளிவந்து விடுவார்கள். இந்த குரூப் மகாரதிகளினுடையதா? மகாரதிகளுக்குத்தான் அழைப்பிதழ் கிடைக்கிறது. வெற்றி மூர்த்தி ஆவதற்காக முக்கியமாக 2 விசேஷங்கள் தான் தேவையாக இருக்கிறது. ஒன்று தூய்மை, இன்னொன்று ஒற்றுமை. ஒருவேளை தூய்மையிலும் குறை இருக்கிறது என்றால் ஒற்றுமையிலும் குறை இருக்கும். தூய்மை என்று பிரம்மச்சரிய விரதத்தை மட்டும் கூறுவதில்லை. எண்ணம், சுபாவம், சம்ஸ்காரத்திலும் தூய்மை. உதாரணமாக ஒருவருக்கு இன்னொருவர் மேல்
பொறாமை அல்லது வெறுப்பு எண்ணம் இருக்கிறது என்றால் தூய்மை இருக்கவில்லை, தூய்மையின்மை இருக்கிறது. தூய்மையின் விளக்கத்தில் அனைத்து விகாரங்களின் அம்சம் மாத்திரம் வரை கூட இருக்காது. எண்ணத்திலும் எந்தவிதமான தூய்மையின்மை இருக்கலாகாது. மிக உயர்ந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் குழந்தைகள் பொறுப்பாளராகியிருக்கிறீர்கள். பொறுப்பாளராகவோ மகாரதி ரூபத்தில் ஆகியிருக்கிறீர்கள் தான் இல்லையா? ஒருவேளை பட்டியலை எடுத்தீர்கள் என்றால் பட்டியலிலும் கூட சேவைக்கு தகுதியான மற்றும் சேவைக்கு பொறுப்பாளராகி இருக்கும் பிரம்மா குழந்தைகள்தான் மகாரதியின் பட்டியலில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். மகாரதிகளின் விசேஷம் எவ்வளவு வந்திருக்கிறது, அதையோ ஒவ்வொருவரும் அவர்களே தெரிந்து கொள்ள முடியும். யார் மகாரதி பட்டியலில் எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அவர் வரும் நாட்களில் மகாரதி ஆவார் மற்றும் தற்சமயத்தின் பட்டியலில் மகாரதியாக இருக்கிறார். இந்த இரண்டு விஷயங்களின் மேல் இப்பொழுது கவனம் கொடுக்க வேண்டும். ஒற்றுமை என்றால் சுபாவம் சம்ஸ்காரத்தின் இணைதலில் ஒற்றுமை. யாருடைய சம்ஸ்காரம் சுபாவமும் இணையவில்லை என்றாலும் முயற்சி செய்து இணைய வையுங்கள். இதுதான் ஒற்றுமை. ஒன்றாக கூடியிருப்பதினால் மட்டும் ஒற்றுமை என்று கூற மாட்டோம். சேவைக்கு தகுதியான பொறுப்பாளராகியிருக்கும் ஆத்மாக்கள் இந்த இரண்டு விஷயங்களின்றி எல்லைக்கப்பாற்பட்ட சேவைக்கு பொறுப்பாளர் ஆக முடியாது. எல்லைக்குட்பட்டதற்கோ ஆக முடியும். எல்லைக்கப்பாற்பட்ட சேவைக்காக இந்த இரண்டு விஷயங்கள் தேவையாக இருக்கிறது. நடனத்தில் தாளம் ஒத்துப்போனால்தான் பாராட்டுக்கள் கிடைக்கும் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறோம். இங்கேயும் தாளம் ஒத்துப்போவது என்றால் சம்ஸ்காரம் ஒத்துப்போவது. ஞானத்தை வர்ணனை செய்யும் இவ்வளவு ஆத்மாக்களின் வாயிலிருந்து என்ன வெளியாகிறது? இவர்கள் ஒரே விஷயத்தை தான் பேசுகிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் ஒரே தலைப்புதான், ஒரே வார்த்தைதான் என்று அனைவரும் கூறுகிறார்கள்தான் இல்லையா? இதே விதமாக அனைவரின் சுபாவம் சம்ஸ்காரம் ஒவ்வொருவருடன் இணைகிறது என்றால்தான் ஒத்துப்போவது என்பதாகும். இதற்கான திட்டத்தை உருவாக்கி இருக்கிறீர்களா? திட்டம் கூறப்பட்டது. ஸ்தாபனையின் காரியத்தை வெளிப்படுத்துவதற்கான நோக்கத்தை வைத்திருக்கிறீர்கள். வெளிப்படுத்துவதற்கான திட்டமாக என்ன உருவாக்கி இருக்கிறீர்களோ அது நன்றாக இருக்கிறது. வெளிப்படுத்துவதற்கான திட்டத்தையோ அடுத்த வருடத்திற்காக உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆனால் இந்த வருடத்தின் கொஞ்சம் மிச்சமிருக்கும் காலத்தில் ஒவ்வொரு இடத்தில் தற்சமய சூழ்நிலைக்கு ஏற்றபடி நெருக்கத்தில் வரும் நபர்கள் அவசியம் வேண்டும். அடுத்த வருடத்தின் சேவையின் வெற்றி இந்த வருடத்தின் ஆதாரத்தில் இருக்கும். எந்த ஒரு பிரச்சாரத்திற்கும் அந்த மாதிரி சகயோகி ஆத்மாக்களின் சகயோகம் தேவையாக இருக்கிறது. அதன் மூலம் ஒன்றோ குறைந்த செலவில் பலன் அதிகம், அதனால் உழைப்பு குறைவு, வெற்றி அதிகமாக இருக்கும். தேவையான நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு சேவை செய்தீர்கள் என்றால் சகயோகம் கிடைக்க முடியாது. ஆனால் நேரத்திற்கு முன்பாகவே சேவை செய்து சகயோகம் பெறுவதற்கான பிரபாவம் ஏற்படுகிறது. திட்டமோ மிகவும் நன்றாக இருக்கிறது. அனைத்து திட்டங்களையும் கூறினீர்கள். ஒவ்வொரு துறையின் நபர் அவசியம் நெருக்கத்தில் வர வேண்டும். எப்படி கல்வித்துறையின் நபர் நெருக்கத்தில் வருவதினால் ஏற்கனவே தயாராக இருக்கும் மேடை கிடைக்கும். எந்த ஒரு திட்டத்தின் விஸ்தாரமான மார்க்கத்தின் சேவைக்காக இது அவசியமாகும். கீதையின் விஷயத்தில் ஒன்றோ ஐயோ ஐயோ என்று வேதனை ஏற்படும் அல்லது வெற்றி முழக்கம் இருக்கும். ஆனால் முதலில் குழப்பம் ஏற்படும், பின்பு வெற்றி முழக்கம் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக அனைவரின் சகயோகம் தேவையாக இருக்கிறது. மந்திரி, வக்கீல் மற்றும் நீதிபதி அனைவரும் தேவையாக இருக்கிறார்கள். எப்படி இங்கேயும் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர், வக்கீல் ஆகியோர் அனைவரின் நெருக்கம் கூட அவசியம் தேவையாக இருக்கிறது. அமைச்சகம், சங்கங்கள் ஆகியவற்றில் இப்பொழுது அனைவரும் கேட்பதற்கு விருப்பப்படுகிறார்கள், வைக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் நடைமுறையில் அதன்படி நடந்து கொள்வதற்கு தைரியம் இல்லை. சகயோகி ஆக முடியும். முதலில் அவருடைய சேவை மூலம் நிலத்தை தயார் செய்து பின்பு விசால காரியத்திற்கான விதை போடுங்கள். திட்டம் நன்றாக இருக்கிறது. இந்த வருடத்தில் ஏதாவது ஒரு புது விஷயம் அவசியம் நடக்க வேண்டும். அதற்கு பொறுப்பாளர் ஆக வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நடப்பதோ நாடகப்படிதான் நடக்கும்.
ஆனால் யார் பொறுப்பாளர் ஆகிறாரோ அவருக்கு முழு பிராமண குலத்தில் பெயர் கிடைக்கிறது. இதுவும் பரிசுதான். ஒவ்வொருவரும் அவரவர்களின் மண்டலத்தின் தரப்பில் மீட்டிங்கின் ரிசல்ட்டை எடுங்கள். திட்டத்தை முடிவு செய்து பிறகு அதற்கான ரிசல்ட்டிற்காக கூட்டம் கூட்டுங்கள். திட்டத்திற்காக அனைவரும் சரி சரி என்று கூறுகிறார்கள். ரிசல்ட்டில் பார்த்தால் 5 மட்டும்தான் வெளிப்படுகிறார்கள். எனவே ரிசல்ட்டிற்காகவும் மீட்டிங் வையுங்கள். உற்சாகத்தை அதிகரிப்பதற்கான லட்சியத்தையும் வையுங்கள். அனைவரையும் பிஸியாக வையுங்கள். அதன் காரணமாக நானும் விரல் கொடுத்தேன் என்று அவர்களுக்கு குஷி இருக்கட்டும். கடுமையான உடல் உழைப்பாளியாக இருந்தாலும் திட்டமிடும் புத்தி உள்ளவராக இருந்தாலும் சிறியவர்களையும் கூட முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஒருவர் ஊக்கம் உற்சாகத்தில் சேவை செய்கிறார் மற்றும் மற்றவர்களின் வைப்ரேஷன் வெற்றி அடைவதில் தடை ஏற்படுத்துகிறது. அப்படி அனைவரின் உதவி தேவையாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஏதாவது டியூட்டியை பிரித்து கொடுங்கள். எப்படி பிரசாதத்தை அனைவருக்கும் கொடுக்கிறார்கள் என்றால் இங்கு சேவை என்ற பிரசாதத்தையும் அனைவருக்கும் கொடுங்கள். அனைவரின் உற்சாகத்தின் வாயுமண்டலம் இருக்கிறது என்றால் வாயுமண்டலத்தின் பிரபாவத்திலிருந்து யாரும் வெளியில் செல்ல முடியாது. சுற்றி அடிப்பவராக இருந்தாலும் சரி, மேலும் விழுந்து பலியாகுபவராக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் எப்படி அனைவரும் என்னுடைய பாபா என்று கூறுகிறார்கள் அப்படி என்னுடைய சேவை என்று கூறட்டும். இந்த விசேஷம் இருக்கட்டும். என்னுடைய புரோகிராம் உருவாகி இருக்கிறது. பெரியவர்கள் உருவாக்கிய புரோகிராம் என்று அப்படி சொல்ல வேண்டாம். நடக்குமா அல்லது நடக்காதா என்று அப்படி இருக்க வேண்டாம். இது என்னுடைய புரோகிராம் என்று அனைவரும் கூறட்டும். அப்பொழுது வெற்றி கிடைக்கும். அனைவருக்கும் சேவைக்கான வாய்ப்பை கொடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बढ़िया. ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.